ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் கட்ட முடியல, தவிக்கிறார், திணறாரு, என்ன செய்யறதுனே புரியல அவருக்கு. அப்ப அவருடைய ஜாதக ரீதியா ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த வீட்டை குறிக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம், வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது சுக்கிரன். அப்ப 4ஆம் இடத்தையும் அந்த சுக்கிரனையும் ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி பேரில் வீடு கட்டினால் யோகம். 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் அப்பா பேரில் வீடு கட்டினால் யோகம். 4ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலே இருந்தால் ஜாதக பேரில் வீடு கட்டலாம், அது நல்ல யோகத்தை கொடுக்கும். இல்ல 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் தாத்தா பேர்ல வீடு கட்டலாம், குழந்தையினுடைய பேர்ல வீடு கட்டலாம், குலதெய்வத்தினுடைய பேர் துணையோடு வீடு கட்டலாம். அப்ப ஜாதகத்தை நாம் வந்து வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்தை ஆய்வு செய்து யார் பேரில் வீடு கட்டினால் யோகம், யார் பேரில் வீடு கட்டினால் யோகம், யார் பேரில் வீடு கட்டி என்ன திசையில் நாம் அந்த வீட்டையுடைய அமைப்பு நிலவாசப்படி வைத்தால் யோகத்தை கொடுக்கும் என்று ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பின்னர் நீங்கள் வீடு கட்டுங்கள், உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். நன்றி.